சேரன் அண்ணன் திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாருமே கண்டிப்பா எபிசோட் அண்ட் ப்ரோமோ பார்த்துருப்போம். அதில வந்து சேரன் அண்ணனோட ஜாதகத்த பார்த்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வீட்ல வந்து பொண்ணுங்க தங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கும் கல்யாணம் ஆகாது. அப்படியே கல்யாணம் ஆனாலும் ரொம்ப நாளைக்கு சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்றத வந்து சேரன் அண்ணா வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. ஏற்கனவே இவரோட ஜாதகத்த பார்த்து தான் அவங்க அம்மாவும் இல்ல, இன்னொன்னு பல்லவனோட அம்மாவும் அந்த வீட்ல தங்கல. சரி அதுதான் இல்ல, சோழனாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்கல்ல, நிலாவாவது தங்குவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த திருமண பந்தமும் நீடிக்கல. இப்போ விவாகரத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் ஒரு கட்டத்துல நிலாவுக்கு சோழன பிடிச்சு கூட இருக்கலாம்ல. இத்தன நாட்கள்ல நம்மள பிடிச்சது சோழன பிடிக்காம ஏன் போச்சு? எல்லாம் என்னோட ராசியா தான் இருக்குமோ? இந்த வானதி கூட இப்போ பாண்டியன கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்குறா. ஆனா, என்னோட ராசினால தான் அவங்களுக்கு கல்யாணமும் பண்ண முடியாம இருக்குது. ஆக மொத்தத்துல இந்த வீட்ல நான் இருந்தேன் அப்படின்னா, எந்த பொண்ணுங்களும் வந்து தங்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை நான் போயிட்டா, நிலா சோழன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வானதிக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம மட்டும் தானே தடையா இருக்கிறோம். நம்ம ஏன் இங்க இருக்கணும்? அவங்க சொல்றது ஜோசியத்துல சொன்னது என்னது? ஜாதகம் பார்க்கும்போது இந்த வீட்ல நான் இருக்கிற வீட்ல தான சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம வேற வீடுக்கு போயிருவோம். இல்லைன்னா வேற எங்கேயாவது போயிருவோம். அப்படின்னு சொல்லிட்டு, அ சேரன் வந்து முடிவு பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து நிலா சொல்லியிருப்பாங்க. சோழன்கிட்ட, "இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் அண்ணன பத்திரமா பார்த்துக்கோங்க. எனக்கு என்னமோ அண்ணன் வந்து ஏதாவது யோசிச்சுட்டே திங்க் பண்ணிட்டே இருக்கிற மாரி இருக்குது." அப்படின்னு சொல்ல, இந்த சோழன் சும்மாவா சொல்றத கேட்டுட்டு, அதாவது சேரன் பக்கத்திலே இருக்கணும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, தூங்கிர்றாங்க. உடனே சேரன் அண்ணன் என்ன பண்றாங்கன்னா, ரூம்ல போயிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிர்றாங்க. இது எல்லாமே நம்ம ப்ரோமோல பார்த்துருப்போம். அப்போ எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க. நிலாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் விசாரிச்சு பார்க்குறாங்க. நம்ம சோழன் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுலயே அந்த சைட்டுக்கு போயிட்டு அங்கேயும் பார்த்து கேட்குறாரு. "இல்ல சேரன் பாய் இங்க வரல" அப்படின்னு சொல்லிட்டு தானேஷும் சொல்லிடுறாரு. என்ன பண்றது அப்படின்னு சொல்லியே தெரியல. அவங்க வேலை பார்த்த இடம், அப்புறம் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டாங்க. அண்ணன் இத தவிர வேற எங்கேயுமே போயிருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே யோசிச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ சேரண்ணா எங்க போறது அப்படின்னு தெரியாம, அப்புறம் ரோட்ல வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்பதான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம எங்க போறதுன்னு தெரியலையே! நம்ம உலகமே நம்ம தம்பி தான் இருந்தோம். நம்ம வீடு, வேலை, தம்பிங்க இது மட்டும் தான் நமக்கு தெரியும். இப்ப நான் எங்க போறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன நடந்தாலும் பரவால்ல. திருப்பி அந்த வீட்டுக்கு மட்டும் போயிறவே கூடாது. நம்ம தம்பிங்கலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனா யோசிக்கிறாங்க. வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அதத்தான் யோசிக்கிறாங்க. கண்டிப்பா அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுனா கூட அண்ணன் விட்டுருப்பாங்க. ஆனா, அண்ணனால தம்பிகளுக்கு பிரச்சனைன்னு சொல்ல போய் தான் அண்ணன் இங்கேருந்து கிளம்பிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அப்போ சேரன் அண்ணன எதர்ச்சியா முத்துவும், மீனாவும் மீட் பண்றாங்க. "நீங்க சோழனோட அண்ணன் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா. நீங்க?" அப்படின்னு "நான் சோழனோட ஃப்ரெண்டு." "ஆமாண்ணே. நீங்க என்ன இங்க இந்த பக்கம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரியா கவலையோட இருக்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, "என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்கிட்ட நீங்க தம்பின்னு நெனச்சு சொல்லணும்னா சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சேரன் அண்ணா பிரச்சனைய சொல்றாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, "இந்த ஜோசியத்த மட்டும் நம்பவே நம்பாதீங்க. இதனால தானே என் வாழ்க்கையில நான் பல விஷயங்கள இழந்திருக்கிறேன். என்னைய மாரி தான் நீங்களும் இருக்கிறீங்க. அதெல்லாம் அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்கண்ணே. வீட்டுக்கு போங்க." அப்படின்னு சொல்றாங்க.